கிருஷ்ண ஜெயந்தி விழாவையொட்டி தஞ்சை மாவட்டம் கோவிந்தபுரம் விட்டல் ருக்மணி சமஸ்தான கோயிலில் இன்று காலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். தமிழகத்தில் கிருஷ்ண பெருமான் அவதார திருத்தலங்களில் பாண்டுரங்க பெருமானுக்கு சிறப்பு ஸ்தலமாகவும் 1000 நாட்டின பசுக்களை தெய்வமாக போற்றி வணங்கக்கூடியதும் தட்சண பண்டரிபுரமாகவும் இருந்து விளங்கக்கூடிய கோவிந்தபுரம் விட்டல் ருக்மணி சமஸ்தான் கோயிலில் இன்றைய தினம் கோகுலாஷ்டமி உற்சவமானது கோலாகலமாக நடந்து வருகிறது. குறிப்பாக ஆண்டுதோறும் 10 நாட்கள் இந்த கோயிலில் கோகுலாஷ்டமி உற்சவமானது கோலாகலமாக கொண்டாடப்படும். அந்த வகையில் கடந்த வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த உற்சவம் நாள்தோறும் வேதபாராயணம், திவ்யநாம சங்கீர்த்தனம், அதே போன்று ஆன்மீக சிறப்பு உபன்யாச நிகழ்வுகள், அதே போன்று ஒவ்வொரு நாளும் சிறப்பு மலர் அலங்காரத்தில் சுவாமி புறப்பாடு என கோலாகலமாக நடந்து வருகிறது. இந்த கோகுலாஷ்டமி உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கிருஷ்ண ஜனன நிகழ்வானது இன்றைய தினம் இரவு இந்த கோயிலில் வெகு விமரிசையாக நடக்கிறது. இன்றைய தினம் மாலை சேஷ வாகனத்தில் கிருஷ்ண பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் எழுந்தருள தொடர்ந்து நாம சங்கீர்த்தன புகழ் ஸ்ரீ ஸ்ரீ விட்டல்தாஸ் மகாராஜ் சுவாமிகளினுடைய அந்த நாம சங்கீர்த்தன பஜனைகளுடன் சிறப்பு பூஜைகளும் தொடர்ந்து இன்று இரவு கிருஷ்ண ஜனன நிகழ்வும் கோலாகலமாக இந்த கோயிலில் நடக்கிறது. இதற்காக இந்த கிருஷ்ண ஜனன நிகழ்வில் பங்கேற்பதற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவரும் அதே போன்று வட மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இன்று காலை முதலே இந்த கோயிலில் வந்து நீண்ட வரிசையில் நின்று சுவாமியை வழிபாடு நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இன்றைய தினம் இரவு நடக்கக்கூடிய இந்த கிருஷ்ண ஜனன நிகழ்வு கோலாகலமாக நடப்பதற்கு ஏற்பாடுகளும் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த கிருஷ்ண ஜெயந்தி உற்சவத்தை முன்னிட்டு 10 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த கோகுலாஷ்டமி உற்சவத்தில் முக்கிய நிகழ்வுகளாக இருக்கக்கூடிய கிருஷ்ண ஜனன நிகழ்வு, அதே போன்று வருகிற 31ஆம் தேதி வெண்ணெய்த்தாலி உற்சவம், வருகிற 1ஆம் தேதி ராதா கல்யாண பிரம்மோற்சவம் என கோலாகலமாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி நிகழ்வானது இந்த கோயிலில் நடந்து வருகிறது. குறிப்பாக ஆண்டு முழுவதும் இந்த கோயிலில் உள்ள மூலவரை நேரடியாக சென்று வணங்கக்கூடிய அனைத்து மக்களும் நேரடியாக சென்று வணங்கக்கூடிய விஷயத்தில் முக்கிய நிகழ்வுகளும் பங்கேற்று வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் இந்த நேரடியாக மூலவர்களை பொதுமக்கள் நேரடியாக சென்று தொட்டு வணங்கக்கூடிய நிகழ்வானதும் நடந்து வருகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் கோகுலாஷ்டமி உற்சவமானது தமிழகத்தில் கிருஷ்ணர் கோயில்களுக்கு பிரசித்தி பெற்று இருக்கக்கூடிய இந்த கோவிந்தபுரம் விட்டல் ருக்மணி சமஸ்தான் கோயிலில் இன்றைய தினம் கோலாகலமாக நடந்து வருகிறது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.